தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த அருமையான தருணத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். வேதவசன தியான பகுதியாக லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் ஓடி அவரை பார்க்கும்படிக்கு ஒரு காட்டுக்கு இயேசு எப்படிப்பட்டவர்? லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இந்த லூக்கால எழுதப்பட்ட வசனம் சகையை பற்றி சொல்லப்படுகிறது. சகையுடைய முதல்ல சகையை எப்படிப்பட்டவன் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சகையா எப்படிப்பட்டவன்? சகை எப்படிப்பட்டது? சகை எப்படிப்பட்டது? ஆயக்காரனுக்கு அவன் தலைவனாக இருந்தான். அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இந்த நாட்களில் சொல்லுவாங்க வட்டிக்கு விடுவோம். ஸ்பீடு வடி, மீட்டர் வடி, இப்படி வட்டிக்கு அதாவது அநியாயமாக சம்பாதிக்கக்கூடியவன். அதான் அவன் சொல்லுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில் வந்த பிற்பாடு அவன் ரொம்ப குள்ளமாக இருப்பான். அதனால இயேசு பார்க்க ஜனம் கூட்டம் அதிகம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. ஆனால் காட்டத்தி மரத்து மேலே ஏறி போய் பார்க்கிறார். மரத்து மேலே ஏறி ஆண்டவரை பார்க்கக்கூடிய ஒரு ஆசை. இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்கா? ஆலயத்துக்கு வர்றதுக்கே வேண்டாம் வெறுப்பா வரும். இன்னைக்கு சபையில இயேசுவை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு டெண்டே மாறி இருக்குது. சமுதாயம் உலகம் முழுவதுமாக இயேசுதான் மெய்யான தெய்வம், அவரை ஆராதிக்கிறதுலையும் தேர்தலையும் வாஞ்சியும் தாமுடையவர்களாக இருக்கிறாங்க. பெரிய முதலமைச்சர்லாம் எவ்வளோ பெரிய ஆளு. ஒரு சமுதாயத்தில் ஒரு நாட்டை ஆளக்கூடிய கூட என்ன செய்யறாரு? ஆண்டவர் தான் உண்மையான தேவன், இயேசு தான் உண்மையான தெய்வம். கேரளாவில் ஒரு முதலமைச்சர் அவரை பற்றி சாட்சியே சொல்றாரு. இன்னைக்கு நம்ம பெரிய பில்டப் எல்லாம் பண்றோம். ஒண்ணுமே இல்லை. சாதாரண ஆட்கள். நம்மளாம் யாரு? சாதாரண ஆட்கள். நமக்கு என்ன தகுதி இருக்கு தேவனை ஆராதிக்க? ஆண்டவர் தான் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம போய் தேவனை தேடுறதுனாலையோ ஆலயத்துக்கு போறதுனாலையோ நம்ம பெரிய ஆளுன்னு அப்படி எண்ணக்கூடாது. நம்ம எந்த விதத்திலும் தகுதி இல்லை. நம்ம ஒரு சாதாரணமான தாழ்மை. ஆண்டவரை தேடுறதுல ரொம்ப வாஞ்சையும் விருப்பமும் தாகமும் இருக்கணும். அதுதான் சகைக்கு இருந்தது. சகை ஆண்டவரை அவன் ஆராதிச்சிருக்க மாட்டான், ஆண்டவரை தேடி இருக்க மாட்டான், ஆண்டவரை பற்றி சரியான விதத்தில் தெரிஞ்சிருக்காது, கேள்விப்பட்டான். ஏன்னா அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டான். ஒரு வட்டிக்கு விடுறவன் எப்படி இருப்பான்? எப்போதும் பணம் பணம் பணம். எவ்வளோ இடம் வாங்கலாம், எங்கே வீடு வாங்கலாம். என்ன கூட ஒரு முறை ஒரு ஆள் கேட்குறான், உங்களுக்கு ஏதாவது வட்டிக்கு ஏதாவது பணம்னு தேவைப்படுமா? தேவைப்பட்டா என்னை கேளுங்கன்னு என்ன செய்யறான்? விசிட்டிங் கார்டை கொடுக்குறான். நான் சொன்ன நாங்கள் வட்டிக்கெல்லாம் வாங்குறது இல்லையா, நாங்கள் வட்டிக்கெல்லாம் வாங்க மாட்டோம். அப்போ அவங்களுடைய எண்ணம் ஏக்கமெல்லாம் பணம் சம்பாதிக்கணும், வட்டிக்கு விடணும், மற்றவர்களை பார்த்து கேட்கணும், அந்த குறிக்கோளோட தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? அந்த குறிக்கோளோட தான் இருக்காங்க. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. யாருக்கு என்ன வேணும், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளோ பணத்தை பெருகலாம், இதை பற்றி எண்ணத்தோடையே இருக்கிறது தான். ஆனால் அந்த கேரளா முதலமைச்சர் அந்த யூடியூப்ல நான் பார்த்தேன், அவர் இயேசுவை பற்றி சாட்சி சொல்றாரு.
ஆண்டவரை பற்றி அந்த அந்த அது என்ன செய்யும் பார்லிமெண்ட்டா அந்த இதில் சொல்ற அது எவ்வளோ பெரிய மேற்கு பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இப்போ இப்போ தமிழக முதலமைச்சர் கூட இப்போது முதலமைச்சர் கூட இயேசுவை பற்றி அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். ஆண்டவர் தான் என்ன இந்த தகுதியான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் தான் உண்மையான தேவன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நாம் தேவனை எப்படி ஆராதிக்கிறோம், நாம் எப்படி தேவனை தேடுகிறோம். சகையும் ஒரு பொல்லாத ஒரு மனிதனாகவும் பாவம் நிறைந்த மனிதனாகவும் ரட்சிப்பில்லாத ஒரு மனிதனாகவும் தேவனை தேடாத ஒரு மனிதனாகவும் எப்போதும் உலக ஆடம்பரத்தையும் உலக பண ஆசையும் பொருளாசையும் உலக ஆதாயத்தையும் தேடக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் எல்லாத்தையும் பார்த்துட்டான். யார் யார் எப்படிப்பட்டவங்க அவன் என்ன சொல்றாங்க பாருங்க, வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ. அப்போ அது வரைக்கும் அவன் என்ன செய்திருக்கிறான், நிறைய பேரை பார்த்துருப்பான். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அனுபவத்துக்கு. இயேசு எப்படிப்பட்டவரோ நண்பர்களை பார்த்துருப்பான். நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்து திருப்பி வராதவர்களை பார்த்து திருப்பி தராம ஏமாத்துறவர்களை பார்த்துருப்பான். நிறைய நம்பிக்கை துரோகம் உடையவர்களை பார்த்துருப்பான்ல. எல்லாரையும் பார்த்துட்டான். நம்பிக்கை துரோகம் உடையவர்களை பார்த்துருப்பான். உண்மையான அன்பில்லாத ஜனங்களை பார்த்துருப்பான். மாயமானமாய் பழகிறவர்களை பார்த்துருப்பான். ஏதோ விசாரிக்கிறது போல இவனுடைய பணம் பொருளாதாரத்தை பார்த்து உறவுகள் சொந்தங்கள் அவனை தேடி வருகிறதான நிறைய உறவுகள் பணத்துக்காக தன்னை தேடியவர்களையும் பார்த்துருப்பான். எல்லாரையும் பார்த்து அவன் வெறுத்துட்டான். இவங்க யாருமே உண்மையானவர்கள் அல்ல. கடைசியாக இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பான். ஆனால் எல்லாரும் நம்மளை விட்டு போகிறாங்க, நம்மக்கிட்ட இருந்தால் தான் வராங்க. அவன் வாழ்க்கையில் ஒரு விருத்தி வெறுப்பு பணம் இருக்குது, பொருளாதார வளர்ச்சிகள் இருக்குது, ஆடம்பரங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத இருந்திருப்பான். நான் நினைக்கிறேன் அப்படிதான். அதெல்லாம் பைபிளில் எழுத மாட்டாங்க. சமாதானம் இல்லாத இருந்திருக்கலாம், நிம்மதி இல்லாத இருக்கலாம். இப்போ சிலர் சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் இருக்குது, நிம்மதி தான் இல்லை. பணத்தினால் இந்த நிம்மதி வாங்க முடியாது, பொருளாதாரத்தினால நிம்மதி கிடைச்சிடாது. நீ தேடு நிம்மதி என் இயேசு தருகிறார். அந்த கடைசி நேரத்தில் தான் அவனை செய்கிறான். இயேசுவாது எப்படிப்பட்டவரோ எல்லாம் ஏமாத்துறாங்க, எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. உண்மையான அன்பு இல்லை, அரவணைப்பு இல்லை, உண்மையில்லாத ஜனங்களை தான் சமுதாயத்தில் பார்க்கிறேன். ஆனால் இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினானோ. அவன் கடைசி தேடுதல் எல்லாத்தையும் தேடிட்டான். கொஞ்சமா இந்த பதிவு கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது தலைகள் தட்டுதான் சொல்லி பார்த்தேன். தேவனை மயமுண்டாதாது ஆகையினால இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். வகையை தேடினான். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? அதுதான் முக்கியமான பகுதி. இன்றைக்கு நம்ம பார்க்கறதுல இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்குற முக்கியமான பகுதி. அவர் இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர் தான் இயேசு எப்படிப்பட்டவர்? சரி, நீங்கள் சொல்லுவீங்களே, உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இவங்ககிட்ட இப்போ ஒருத்தர் கூப்பிட்றாங்க, நம்பி போகலாமா, அவங்க எப்படிப்பட்டவங்களே தெரியலையே, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? இப்போ இடையில கூட எங்கே நடந்தது, ஒரு சிறுமியை கொண்டு போய் என்ன செய்தாங்க, சீரழிச்சிட்டான். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் நல்லவன் நினச்சி தான் அந்த குழந்தை போயிருக்கும். அவன் அயோக்கியனாக இருக்கிறான். எப்படிப்பட்ட இதுதான் சமுதாயம், இப்படிப்பட்ட ஒரு உலகம். இவன் எப்படிப்பட்டவனோ சிலர்கிட்ட பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு, இல்லை ஒரு வேலையில் நம்பிக்கை பைக்கில் கூட நான் அந்த ஊருக்கு போகிறேன் நடந்து போகிறதுக்கு சில இடங்கள்ல என்ன இருக்காது, பஸ் வசதி இருக்காது. இவன் எப்படிப்பட்டவனோன்னு தெரியாமல் நம்பி போவாங்க. உலகத்தில் ஆண்டவர் தவிர எல்லாமே ஒரு மோசமான மனிதர்களாக அழிக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க, நல்லவர்களாகவே இல்லை. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு சமாதானத்தை தரக்கூடியவர், இயேசு மன அமைதி தரக்கூடியவர்,
அவரை நம்பிய வருகளை அவர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லை. என்னை நம்பினோர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவார். அவர் எப்படிப்பட்டவர்? அவரை நம்பி வருகிற ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. எப்படிப்பட்டவர்? இயேசு சமாதானத்தை தருகிறவர், மன அமைதியை தருகிறவர். இயேசு எப்படிப்பட்டவர்? உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர், உன் கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்கக்கூடியவர், மன அமைதியை தரக்கூடியவர். இயேசு எப்படிப்பட்டவர்? உனக்கு நிம்மதியை தரக்கூடியவர், குழப்பமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை நாம் தேடும் பொழுது நம்முடைய நிலைமையெல்லாம் மாறக்கூடியது. இயேசு எப்படிப்பட்டவர்? நம்முடைய நிலைமைகளை மாற்றக்கூடியவர். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏதோ கடமைக்காக நம்ம இங்க உக்காந்துட்டு போறது அல்ல. இயேசு எப்படிப்பட்டவர்? உனக்காக மரித்தவர், உன்னை பாவத்திலிருந்து மீட்டவர். இயேசு எப்படிப்பட்டவர்? உன்னை பாவத்திலிருந்து மீட்டவர். இயேசு எப்படிப்பட்டவர்? உனக்காக மரித்தவர், உன்னை அன்பாய் விசாரிக்கிறவர், உன்னை அரவணைக்கிறவர், கடைசி வரைக்கும் உன்னை என்ன செய்ய போகிறவர்? கரம் பிடித்து நடத்துகிறவர். இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க, கடைசி வரைக்கும் நமக்காக வாழக்கூடியவர், நம்மை அரவணைக்கிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர். இயேசு எப்படிப்பட்டவர்னா, அதனால தான் அவனுக்கு ஒரு சரியான தெளிவு வந்தது. எல்லாரும் வித்தியாசமாகறாங்களே, எல்லாம் மாறிடுறாங்களே, நம்மளை நேசித்தவங்க நம்மளை விட்டு போயிடுறாங்களே, பணத்துக்காக தான் நம்மக்கிட்ட வராங்கன்னு சகைவு இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினான். ஆனால் நம்ம இயேசு எப்படிப்பட்டவர் என்று நாம் தெரிந்து என்ன செய்கிறோம்? இயேசு எப்படிப்பட்டவர் தெரியாதையா இருக்கிறோம்? இயேசு எப்படிப்பட்டவன் தெரியும், அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியும். என்னிடத்தில் வருகிறவர்கள் நான் புறம்பே தள்ளுவது. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு இடத்துல வருகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாரு? நீ வேணாம், உன்னை எனக்கு பிடிக்கல, நீ என் மேல சரியான அன்பு காட்டல, நீ என்னுடைய பிள்ளையா இல்லை, நீ உலகத்தை நேசிக்கிற, உலகத்தை விரும்புகிற, நீ சரியா ஜெபிக்கிறது இல்லை, நீ பைபிள் வாசிக்கிறது இல்லை, நீ எனக்குரிய பிள்ளையாவே இல்லை, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு என்ன செய்யல? புறம்பே என்ன செய்யல? ஆண்டவரே தள்ளுறது இல்லை. எப்படி இருந்தாலும் என்ன செய்யறாரு? நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் என்ன செய்யறான்? ஆண்டவரே உன்னை நேசிக்கிறான். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசு வா என்று உன்னை அழைக்கிறாரே, வா என்று உன்னை அழைக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர்? என்னிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில் உன்னை வா என்று அழைக்கிறார். உன் குறைகளை பார்க்கறது இல்லை, நீ ஆண்டவரை நேசிக்காததை பார்க்கறது இல்லை, நீ ஆண்டவரை தேடாதது ஆண்டவர் பார்க்கறது இல்லை, நீ ஆண்டவருக்கென்று நேரத்தை உதக்கிய அவருக்காக உன்னை முழுமூச்சாய் தேவனை தேடாவிட்டாலும் கர்த்தர் உன்னை வெறுக்கிறது இல்லை. அல்லேலூயா, நேசிக்கிறான், உண்மையில அன்பாய் இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? உண்மையில அன்புள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர்? வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர். அல்லேலூயா. உன் மன அழுத்தத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குறவர், உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை தரக்கூடியவர். அல்லேலூயா. உனக்கு ஆறுதலை தரக்கூடியவர். இயேசு எப்படிப்பட்டவர்? உனக்கு ஆறுதலை தரக்கூடியவர். யோபு பக்தனாகி இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவர் அறிந்திருக்கிறான். வாசிய தேவன் பெரியவராய் இருக்கிறார். யோபு 33:12 வாசகத்தை வாசி. யோபு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33:12. வாசிங்க. இதிலே நீ நீதியுள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் பாருங்க. அது அந்த நல்ல நம்ம ரொம்ப சாதாரண மனிதர்களுங்க. நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம தகுதியே இல்லை. பேசாதீங்க, அந்த அட்டையை வாங்கிடுங்க, அவங்கள்ட்ட போகும்போது கொடுக்கலாம்.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோபு எவ்வளோ பெரியவன். யோபு குறித்து ஆண்டவரே சார்ஜ் சொல்கிறாரு. உன்னை குறித்து என்னை குறித்து சொல்ல முடியுமா? நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன தகுதியாக நம்ம ஆராதிக்கிறோம்? எப்படி தேடுறோம் ஆண்டவரை? யோபு பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் உத்தமனும், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுகிறார். உன்னை பற்றி என்னை பற்றி ஆண்டவர் சொல்ல முடியுமா? தேவன் எப்படிப்பட்டவர் என்று யோபுக்கு தெரியுது. யோபு தேவனை தெரிந்து எப்படிப்பட்டவன்னு தேவன் யோபுக்கு தெரியும். யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. யோபை பற்றி ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் குறித்து யோபுக்கு தெரியும். நான் சாதாரணமாக நினச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவருக்கு தெரியும். எப்படி நீ என்ன பண்ணுற? நீ உண்மையாக ஆராதிக்கிறியா, இல்லை ஆண்டவர் ஏமாத்துறியா, இல்லை கடமைக்காக வரியா ஆலயத்துக்கு? ஏதோ போய் ஆகணுமே என்ன எண்ணிக்கையை காட்டுது. சில சபையில் பார்த்தா 100 பேர் 200 பேர் 1000 பேர் கூட இருப்பான். எண்ணிக்கைக்காக வருவாங்க. எந்த ஒரு தெய்வ பக்தியே இருக்காது, தெய்வ பயம் இருக்காது. சுமைய போயே ஆகணுமே கட்டாயத்தோடு போய் உக்காருவாங்க. அதை தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். சர்வபலமுள்ளதான தேவன் பெரியவர், நம்ம சிறியவங்க. நம்ம எப்படிப்பட்டவங்க? தேவனை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். சர்வபலமுள்ளதான தேவன், உன்னை படைத்தவர், உன்னையும் என்னையும் படைத்தவர், சிருஷ்டித்தவர். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் வாரத்தில் ஒரு நாள் தான், அது கூட 2 மணி நேரம், இல்லை 1 மணி நேரம், இல்லை 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா நம்ம சாதாரண மனிதர்கள். தாழ்மையாக தேவனை, உண்மையில்லா ஜீவன் இல்லாத கடவுளை மணிக்கணக்காக தேடுறான். ரொம்ப பிரயாசப்படுறான். நெருப்பில் நடக்கிறான். என்ன செய்யறான்? நெருப்பில் நடக்கிறான். ஆனால் என்னமோ வேலை எடுத்து குத்திக்கிறான். உடம்புல கொக்கிய மாட்டி தொங்குறான். எப்படி எவ்வளோ பக்தி! இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஆலயத்தை தேவனை தேடுறதுக்கு ரொம்ப சலிப்பாக இருக்கு. ஐயோ, நாட்டிகம் வந்துருச்சா, இன்னைக்கு ஆலயத்துக்கு போயாகும். வெறுப்பாக இருக்கு. ரொம்ப வாஞ்சை இல்லாமல், தாகம் இல்லாமல் தேவனை நாம் தேடுவது. அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பது நமக்கு தெரியல. எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ சர்வபலமுள்ள தேவன். உன்னை ரட்சித்ததே பெரிய விஷயம். நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாய். பாவ சிற்றின்பங்கள், உலக நாகரிகங்களே, உலக பாவத்திலே, உலக அடிமைத்தனத்திலே நம்ம இருந்தோம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். நிம்மதி இல்லாத இருந்தோம், குழப்பத்தில் இருந்தோம், மீட்கப்படாமல் இருந்தோம், அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டு இருந்தோம். தேவன் சர்வவல்லமுள்ளதான் தேவன் நம்மளை எல்லாவற்றிலிருந்து மீட்டெடுத்தார். எப்படிப்பட்ட தேவன்? நம்மளை மீட்கும் தேவன். இப்போ மீட்புனா என்ன? ஒரு குழியில ஆடோ, ஒரு இடையில பார்த்தேன், யூடியூப்ல கூட நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன். ஒரு மாடு என்ன செய்யும்? பாலங்கணத்தில் விழுந்துடும், சகதியில் விழுந்துடும், இதை போல சேத்துல விழுந்துடும், சில நாய்க்குட்டிகள் விழுந்துடும். அதை என்ன செய்வாங்க? பார்த்துட்டான கண்டுக்காதையா போயிடுவாங்க. ஐயோ பாவம். என்ன செய்கிறாங்க? ஒரு விசேஷமான ஒரு ஓனாய் கொடூரமான மிருகம், அது கூட ஒரு குழியில் விழுந்துச்சு கிணத்துல. அதை ஒரு மனிதனை செய்யலாம், கயிறு கட்டி இறங்கி அதை எடுத்து விட்டோன்னே அது ஓடுது. இன்னொன்று பார்த்தேன், ஒரு மான்குட்டியை குழியில் விழுந்ததுனால அது தூக்கி எடுத்து விடுறான் தாய். அந்த மான் கொண்டு போய் அந்த மனிதனை கொண்டு போய் காட்டுது. எடுத்து விட்ட உடனே அது என்ன செய்தான்? நன்றி செலுத்துதுங்க அந்த மனுஷனுக்கு. அது கீழே தரையில் பத்து, என் உயிரை காப்பாற்றினியே, என்னை மீட்டெடுத்தியே, என்னை உயிரை காப்பாற்றினியே, என்னை மீட்டெடுத்து என் தாயோடு என்னை சேர்த்தியே, அதுக்கு நன்றின்னு எவ்வளோ ஒரு அறிவில். நமக்கு ஒரு அறிவே இல்லை. மிருகத்துக்கு இருக்கிற அறிவு, அந்த ஒரு உணர்வு கூட மனிதனுக்கு இல்லை. பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், அநியாயத்தில் இருந்தோம், நிம்மதி இல்லாத இருந்தோம். நரகத்துக்கு நேராய் குழியில் விழுந்து நரகத்துக்கு நேராக வாழ்ந்துருந்தோம். ஆண்டவருக்கு நன்றி செல்ல, தேவனை ஆராதிக்க வரத்துக்கு ரொம்ப கட்டாயப்படுத்துவதா இருக்கு. என்ன செய்ய வேண்டியதா இருக்கு?
ஏன் வரலீங்க? ஆலயத்துக்கு வரலன்னா ஏன் வரல? ஆண்டவரை தேடு, வா, பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, பாட்டு பாடு. இப்படி இப்படி என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? ஊக்கப்படுத்த வேண்டியதாக இருக்குது, சொல்ல வேண்டியதாக இருக்குது. நன்றி உள்ள நன்றினா என்ன? சொல்லாமே வருது தான். இப்போ ஒன்றுமேல கடன் பிரச்சனை ஒருத்தர் மாட்டிக்கிறான், 1 லட்ச ரூபாய் கடன், 2 நாளில் கொடுக்கணும்னு கடன்காரன் பிரச்சனை பண்ணுறான். அதை கேள்விப்பட்டு ஒரு மனிதன் முன்னப்பின்னே தெரியாத அந்த கடனை உனக்கு எப்போ உனக்கு கிடைக்குதா அப்போ தாங்கன்னு உனக்கு உதவி செய்தா, அந்த கடன்காரன் பிரச்சனையிலேருந்து உன்னை மீட்டெடுத்து, மன அழுத்தத்திலிருந்து மீட்டெடுத்து, தற்கொலை செய்யாதபடி, குடும்பத்தை பாதுகாத்து, அவமானத்தையும் நிந்தையும் வராதபடி உன்னை பாதுகாத்து மீட்டெடுத்தா அவனுக்கு என்ன செய்வான்? எப்படி சொல்லுவாங்க? சொல்லியா, என்னப்பா இவ்வளோ சொன்னேன், இவ்வளோ பெரிய உதவி செய்த, எனக்கு நன்றி சொல்ல மாட்டேன் கேட்டால் செய்வாங்க? இல்லை. ஐயோ, உங்களை நான் என் வாழ்க்கையிலேயே இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையில் இருந்தேன், கடன்காரன் 2 நாள் தான் டைம் கொடுத்தான், நான் கேட்காமலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, என் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு, என் சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு, என் சொந்த பந்தங்கள், என் கூட பிறந்தவங்க கூட உதவி செய்யலை, நீ எனக்கு உதவி செய்தீங்க, நான் சொல்ல கூட இல்லை, உங்ககிட்ட கேட்க கூட இல்லை. அதுதான் நன்றி. உண்மையான அன்புனாதான். எப்படி? கேட்காமலேயே நீங்கள் செய்தீங்களே, நன்றிங்க ஐயா, உங்களை வாழ்நாளில் மறக்க மாட்டேன். அதை காட்டிலும் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை படைத்து, உன்னை பாவத்தின் அக்கிரமத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து, மெய்யான இளைப்பாறுதலை, மெய்யான சமாதானம், உங்கள் துக்கம் சந்தோஷமான, நீ துக்கத்தோட, வேதனையோட, மன அழுத்தத்தோட, குழப்பத்தோட வாழ்வாய் சாவாய் என்று நீ வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி செல்லக்கூடியவளாய் இருக்கிறோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதனா என்ன? ஆண்டவரை ஆராதிக்கிறது. அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? உன்னை மீட்டெடுத்தார், பாவத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்தார், மன அழுத்தத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்தார், கடல் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தார். இயேசு எப்படிப்பட்டவர்? நாம ஒரு சாதாரண மனிதன் உதவி செய்யும் பொழுது அவனுக்கு கேட்காமலேயே நன்றி செல்கிறோம், வீடை தேடி போய் சொல்றோம், எங்க இருந்தாலும் போன் பண்ணி சொல்றோம், ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க செய்த உதவி என்னால் மறக்க முடியாது. அப்படி என்றால் சர்வ வல்லமுள்ளதான தேவன் மனிதனை காட்டிலும் உனக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு உன்னை நன்மை செய்திருக்கிறார். சிங்கக்குட்டிகள் சாட்சியா இருந்து பட்டினியாக கத்தரி தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உனக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நிறைவா வைத்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவனை நீ ஆராதிக்கிறதுக்கு வெட்கப்படுறியே, ஜெபிக்க வெட்கப்படுறியே, பைபிள் வாசிக்க வெட்கப்படுறியே, தேவனை தேட வெட்கப்படுறியே. அந்த 2 மணி நேரம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம உண்மை இல்லையே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தரிடத்தில் நன்மை வேணும் என்று ஆண்டவரை தேடுவதல்ல, கர்த்தர் நம்மளை நன்மை செய்ததுனாலே ஆண்டவரை தேடுவதுதான். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஜீவனுள்ள தேவன் ஓய்வு நாள். இந்த நாள் யாருக்குரிய நாள்? கர்த்தருடைய நாள். இது பரிசுத்த நாள். ஒரு கிறிஸ்தவன் அவன் ரட்சிக்கப்பட்டு, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு, ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பான் என்றால் அவன் யாருக்குரியவன்? கர்த்தருக்குரியவன். நீ தேவனுக்கு, நீ உலகத்துக்குரியவன் அல்ல. சாத்தான் ஒன்று நம்மளை வஞ்சிக்க பார்க்கும், நம்மளை எப்படியாயும் நரகத்தில், இல்லை நீ எனக்குரியவன், நீ ஆண்டவன் தேடாத, அதெல்லாம் போய் உண்மை இல்லைன்னு நம்மளை பல விதங்களில் என்ன செய்வான்? குழப்புவான். ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவராய் இருக்கிறார். வாசிங்க யோபு 33:12. இதிலே நீதியுள்ளவர் அல்லவென்று உனக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். மனிதரே, நம்மளாம் சாதாரண மனிதர்கள், நாம் பெரிய ஆள் கிடையாது, நாம் பெரியவர்கள் கிடையாது. தேவனுக்கு முன்பாக நாம் சாதாரணமானவர்கள், தேவனை ஆராதிக்க தகுதியற்றவர்கள். தேவனை பாடவோ, தொழுது கொள்ளவோ, ஆராதிக்கவோ, சர்வ வல்லமையுள்ள தேவனை தேட நாம் தகுதியற்றவர்கள். தகுதி இல்லாத நம்மளை தேடி வந்தார் இயேசு. அல்லேலூயா. இயேசு எப்படி தேடி வந்தார்? நம்ம மனிதனை தேடி வந்தார். அல்லேலூயா. தேவன் நம்மளை தேடி வந்தார். நம்ம ஆண்டவரை தேடி போல அவர் உன்னை தேடி வந்தார். உன்னை ரட்சிக்க,
பாவியாகி என் மேல் கிருபையாயிருங்கன்னு ஒரு மனிதன் அறிக்கையிடுறான். நான் நல்லவன் அல்ல. ஒரு மனிதன் சொல்றான், நான் என் பிதாக்களை பார்க்க நான் உத்தமன் அல்ல. தேவனை நான் உத்தமன் அல்ல, நான் சாதாரண மனிதன். தேவனை காட்டில் நாம் என்ன செய்யவில்லை பெரியவர். அவன் தேவனை ஆராதிக்க வராதவங்களா எப்படி? ஆமாம், நான் ஆலயத்துக்கு வரணுமா? என்னப்பா என்ன இப்போ சில சபையெல்லாம் பாருங்க, ஆலயத்துக்கே மாதம் கணக்கில் போக மாட்டான், வருஷம் கணக்கில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் சில சபையெல்லாம் வரும், நியூ இயர் அன்னைக்கு தான் வந்து ஆராதிப்பாங்க. அப்போ அவங்களாம் யாரு? நான் தேவனோட பெரியவன், நான் ஏன் ஆலயத்துக்கு போகணும், நான் ஏன் ஆண்டவரை ஆராதிக்கணும், நான் ஏன் பாடணும்? அவர் என்ன தேடி வரட்டும். எப்படி? நான் ஏன் அவரை தேடி போகணும்? அப்போ நம்ம பெரியவன் காட்டுறது தானே அர்த்தம். யோபன சார் தேவனை காட்டிலும். அப்போ ஆலயத்துக்கு போவாதீங்க யாரு? ஆலயத்துக்கு போவாதீங்க தேவனை தேடாதவங்கள யாரு? யாருங்க? பெரியவன். நான் பெரியவன், நான் ஏன் தேடணும், நான் ஏன் ஆராதிக்கணும்? புரியலையா உங்களுக்கு? என்ன யானை தேடி வரட்டும். சில சொல்லுவான், நான் வந்து உன்னை தேடி வரணுமா? நீ அவ்வளோ பெரிய ஆளா? நீ என்ன தேடி வா சொல்கிறோமா இல்லையா? இயற்கையாகவே அப்படி சொல்லியிருக்கீங்களா? சொல்கிறோம். இப்போது ஒருத்தன் வசதியாக இருக்கான்னு நினச்சிக்கிறேன், ஒருத்தன் நல்லா வசதியாக பணக்காரன் தான், நல்லா அவங்கள விட கொஞ்சம் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, நான் சொந்த வீடு, நிறைய வீடு வாடகை, 1 லட்ச ரூபாய் வாடகை வருமானம் வருது, நல்ல பிஸ்னஸ், நல்ல முன்னேற்றம். இப்படி இருக்கிறவன் சாதாரண ஒரு வாடகை வீட்டில் இருக்கவங்க, ஒரு எளிமையானவங்க, ஏழ்மையானவங்க, நீங்கள் கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட நான் பேசணும். நான் ஏன் உங்ககிட்ட வரணும்? நீ வா. உன் அந்தஸ்துன்னா ஏன் அந்தஸ்து என்ன? உன் தகுதினா ஏன் தகுதி? நீ வந்து என்ன கூப்பிட்டியா? நீ என்ன தேடி வா. புரியுதா? அதில் என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? நான் பெரியவன், நான் பெரிய ஆளு, நான் பணக்காரன், நான் உயர்ந்த தகுதியில் இருக்கேன், நான் எனக்கு 1 லட்ச ரூபாய் வாடகை வருது, எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நான் வசதியாக இருக்கேன், நான் கோட்டீஸ்வரன், நான் லட்சாதிபதி. நீ ஒரு பிச்சைக்காரன், நீ வந்து என்ன கூப்பிடுவியா? உன்னை தேடி நான் வரணுமா? அப்போது உலகத்திலே ஒரு மனிதன் இப்படி சொல்கிறானாக்கா, ஆண்டவரை தேடி நம்ம வரல, ஆண்டவர் தேடி வரது நம்ம என்ன சொல்கிறேன்? நான் ஏன் உன்னை தேடி வரணும், நான் ஏன் ஆராதிக்கணும், நான் ஏன் ஜெபிக்கணும், நான் ஏன் பைபிள் வாசிக்கணும், நான் ஏன் பாடணும், ஆலயத்துக்கு நான் ஏன் வரணும்? நீங்கள் தேடி யார் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரை. அப்படி தான் இருக்குது இன்னைக்கு. அப்படி தானே இருக்குது. இயேசு எப்படிப்பட்டவர்? தாழ்மை உள்ளவர். இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறக்கல, அவர் எங்கே ரோட்டில் தான் பிறந்தார், வழியில் போய் எங்கே பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில் கிடைத்தினார்கள். இயேசு எப்படிப்பட்டவர்? யாருக்காக அந்த நிலைமைக்கு ஆளானாரு? அவர் வரும்போதே பிறந்துட்டாரு. நீங்கள் நல்லா அந்த பைபிளில் பாருங்கள். மாட்டு தொழுவத்தில் அவர் பிறக்கலை, அவர் முள்ளணியிலே மாட்டு தொழுவத்தில் கிடைத்தினார்கள். ஏன் கிடைத்தினாங்க? சத்திரத்தில் இடம் இல்லைன்ட்டாங்க. அப்போ அவர் எங்கே பிறந்தாரு? பிளாட்பாரத்தில், ரோட்டில், ஏன்னா வழியில் எங்கேயாவது பிறந்திருப்பார். எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய ராஜா, யூதனின் ராஜா, யூதர்களின் ராஜா, சர்வபலமுள்ளதாத பெரிய தேவன், உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவர், உன் துக்கத்தை மாற்றினவர், உன் வேதனையை நீக்கினவர். எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? அப்படிப்பட்ட தேவன் உன்னை தேடி வந்தார். அல்லேலூயா. அப்போ அவரை தேடுறதுலேயே ஆராதிக்கிறதுல நம்ம வெட்கப்படலாமா? யோசிக்கலாமா? சோர்ந்து போகலாமா? தேவனை ஆராதிக்க நம்ம தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்த வேண்டும். தகுதிப்படுத்தினது தேவன். நம்ம தகுதியாக்கி கொள்ள வேண்டும். பெரியவராக இருக்கிறார். யோபு அதனால தான் சொல்றார். அவர் எப்படிப்பட்டவர்? மனுஷனை பார்க்கிலும் உன்னையும் என்னையும் நீயும் நானே யாரு? கடவுளா? இயேசுவா? ஆண்டவனா? நம்ம சாதாரண மனுஷன். மண்ணில் பிறந்த மாநில நீ மண்ணுக்கே திரும்புவார். சாதாரண மனிதன் மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர்? அவரை ஆராதிக்கிற மனுஷனே, தேவஜனமே, நீயும் நானும் சாதாரண மனிதர்கள், அவரை ஆராதிக்க தகுதியற்றவர்கள்.
தேவன் நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் பெரிய தேவன். உலகத்தில் இருக்கிற காட்டில் உங்களில் இருக்கிறவர் பெரிய தேவன். அந்த பெரிய தேவனை ஆராதிக்கிறதுக்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி இருந்ததா? மகிழ்ச்சியா இருந்ததா? மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ இன்னைக்கு பேரண்ட்ஸுங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. பிள்ளைகளை ஆலயத்தில் கூப்பிட முடியல. ஆலயத்தில் ஆண்டவரை தேடுறது இல்லை. மகிழ்ச்சியே இல்லை, துக்கமா இருக்கு. எப்படி இருக்கு? துக்கமா இருக்கு. ஆராதிக்கிறதே துக்கமா போடுறாங்க. கஷ்டமா இருக்கு, கடினமா இருக்கு. ஆண்டவரை தேடுவதில் மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது, ஏன்னா அவருடைய ஆலயத்துல தான் சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு. உன் வாழ்க்கை, உன் எதிர்காலமே அவர்கிட்ட தான் இருக்கு. ஒரு பாட்டுக்கிறேன், எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயம் இல்லை, அதிகாரம் நாம் ஆளுவோம். எதிர்காலம் உனக்கு இருக்கு. தாவீதுக்கு ஆண்டவர் எதிர்காலத்தை கொடுத்தார்ல. ஆடு மேய்க்கிறதுக்கு கிடைச்ச வாழ்க்கை என்ன சொல்லியிருப்பாங்க? சாதாரண ஆடு மேய்ச்சிருந்தான் அவனுக்கு வந்த வாழ்வை பார்ப்பான். சொல்லுவாங்களா இல்லையா? என்ன சிஸ்டர், அதான உண்மை. வாடகை வீட்டில் இருந்தா வாடகை கூட வழி இருக்காது கொடுக்க. 3 மாதம் 2 மாதம் வாடகை கொடுக்க முடியாம, சரியான சாப்பாடு இல்லாம, இந்த நிலையில இருந்த இப்போ பத்தியா வந்த வாழ்க்கைய, என்ன சொந்த வீடு, நல்ல வசதி, நல்ல நல்ல நிலைமை, நல்ல நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல கம்பெனி, எதிர்காலம். இயேசுவை தேடினா வரும் எல்லாம். எதிர்காலம் எனக்குண்டு, எதற்குமே பயமில்லை. நீ ஆண்டவரை தேடுறதுனால உன் துக்கங்கள் மாறுகிறது. உனக்கு எதிர்காலம் இருக்கிறது. தாவீது ஆண்டவரை தேடினான், உண்மையா தேடினான். அவனுடைய சகோதரர்லாம் ரிஜெக்ட் ஆனாங்க. ஆனால் அந்த சாமுவேல் சொல்றாரு, இல்லை இன்னொருத்த எங்க தேவன் அவனுடைய வாழ்க்கையை மணி ஆண்டவரை தேடினா உன் வாழ்க்கை மாறும். உனக்கு ஒரு எதிர்காலம் வரும். ராஜாவாய் ஆடு மேய்ச்சிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். அவனை அபிஷேகித்தார். உன் வாழ்க்கை இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே உன் வாழ்க்கை மாறும். ஆண்டவரை நீ தேடுவது சும்மா கிடையாது. எதை வேண்டாம் இருப்பாய், ஏதோ கடமைக்காக நீ ஆண்டவரை தேடுவதில்லை. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன் வாழ்க்கையை மாற்றிக்கிறவர், உன் நிலைமையை மாற்றுகிறவர். உன் சூழ்நிலைகள் மாறும். இந்த சமுதாயத்தில் உனக்கு ஒரு நல்ல அந்தஸ்து உண்டாகும். உன் வேலை ஸ்தலத்தில் உனக்கு அதிகாரம் கிடைக்கும். வேலையில் உனக்கு உயர்வுகள் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றத்தை நீ காண்பாய். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசுவை தேடினால் தாவீதின் தேவன் உன்னுடைய தேவனாக இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர்? உன் குழப்பத்தை மாற்றுகிறவர், உன் குடும்பத்தை மாற்றுகிறவர். உன் குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாகும். தேவன் எப்படிப்பட்டவர்? முதல்ல தேவனை தேடுகிற ஜனங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை சரியான விதத்திலே நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு, இவ்வளவு சர்வபலமுள்ளதான தேவனா, உலகத்திலே இருக்கிற காட்டில் உங்களில் இருக்கிற பெரிய தேவனா, பெரிய தேவன் அதிசயங்களை காண பண்ணுவார், அற்புதமாய் நடத்துவார். உன் வியாதிகளை உன்னை விட்டு நீக்குவார். கட்டுகள் அறுக்கப்படும். மன அமைதி உண்டாகும். இயேசு எப்படிப்பட்டவர்? பெரிய தேவன், மன அமைதியை தரக்கூடியவர். அவர் பெரியவர். மனிதனை காட்டிலும் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் கீழே வாசிங்க. அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிறீர்? மறுபடியும் தெளிவாசிய. அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று அவர் எல்லாவற்றையும் குறித்து செயல்கள், அவர் செயல்கள் எப்படிப்பட்டது? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொன்னது போலதான். உன்னை உயர்த்துவேன், உன்னை மந்திரி ஆக்குவேன், உனக்கு நல்ல வேலை தருவேன், உன் கஷ்டத்தை தீர்ப்பேன், உன் கடன் பிரச்சனை உன்னை விடுதலை ஆக்குவேன், உன் மன அழுத்தங்கள் மாறும், உன் தேவன் உன் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர் செயல்கள் அப்படிதான். அவர் சொன்னதை செய்வார்.
அங்க காரணம் அதை பாருங்க. எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று. காரணம் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்றாங்க. எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு வழக்காடுதல். ஏன் வழக்காடு? இன்னைக்கு வழக்காடுறாங்க. என்ன எனக்கு ஆண்டவர் ஒரு காரணம் சொல்லலை, என்ன காரணம் தெரியல, என் பிரச்சனையே மாறல, பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு சீட்டு கிடைக்க போனாக்கா அந்த சீட்டு கிடைக்கல. அவர் சொன்னால் செய்வார். நல்ல பள்ளிக்கூடத்தில் சீட்டு கிடைக்கல, என் பிரச்சனையே மாறல, குழப்பமே இருக்குது, மன நிம்மதியே இல்லை. ஏன் இல்லை? அவர் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியல. என் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப வேண்டாம் வெறுப்பா ஆராதிக்கிறோம். உண்மையாக நம்ம ஆண்டவரை தேடினால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை உன் வாழ்க்கையிலே நீ அனுபவிப்பாய். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அவர் எப்படிப்பட்டவர், அவர் பெரியவர், என் தேவன் பெரியவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், வியாதிகளை நீக்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர், கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குவர். ஐயோ எனக்கு செய்வன செய்துட்டாங்க, குழப்பமா இருக்கு, ஐயோ பயமா இருக்கு, ஐயோ செத்துருவனும் இருக்கு. ஏன் அப்படி? அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் சர்வ வல்லமுள்ளதான தேவன், உனக்குள்ள இருக்கிற பெரிய தேவன்ல. அப்போ நமக்கு விசுவாசம் இல்லை. அவரை ஆராதிக்கிறது அது கடமைக்காக நம்ம ஆராதிக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நீ உணர்ந்து ஆராதிக்கணும், விசுவாசத்தோட ஆராதிக்கணும். நீ வீட்டில இருந்து வரும்போது நம்பிக்கையோட வரணும். என் தேவன் பெரியவர், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகிறேன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். மனுஷனை காட்டிலும் அவர் பெரிய தேவன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அதனால்தான் சகைவு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசைப்பட்டான். ஏன்னா என் பணத்தை காட்டிலும், என் சொத்தை காட்டிலும், என் மதிப்பு அந்தஸ்து, சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மதிப்பு மரியாதையை காட்டிலும் இயேசு பெரியவரா இருக்கிறார். கடலே இறையாதே என்று சொன்னால் அப்படியே நிற்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட தேவனை நீ ஆராதிக்கிற, நீ உணர்ந்து ஆராதிக்கணும். தேவ சமூகத்தில் வந்துட்டு ஏதோ 2 மணி நேரம் உட்காந்துட்டு ஐயோ நம்ம என்ன பண்ணோம், ஏன் உட்காந்து என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து ஆராதிக்கணும். இன்னைக்கு இயேசு இன்னும் அநேக சபைகள் அப்படிதான் இருக்கு. ஏதோ ரெடியா குழி ஆயத்தமாக எல்லா பிள்ளையும் குட்டிமா எல்லா குடும்பமாக வராங்க. சும்மா வந்துட்டு ஆமன் போட்டோன்னே ஏதாவது சில சபையில் சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்கலாம். ஏன் வந்தோம், எதுக்கு? அதை ஒன்றுமே விளங்கலை, ஒன்றுமே தெரியாமல் எதுக்கு நம்ம யார், நம்ம கிறிஸ்துவனா, நம்ம ஏன் ரசிக்கப்பட்டோம், இயேசு ஏன் ஏற்றுக்கொண்டோம், இயேசுனா யார், எதுவுமே தெரியல. ஏதோ வந்தோம், கடமைக்காக உக்காந்துட்டு வந்தோம். சரி போதும், நம்ம ஒரு கணக்கு, நம்மளும் அங்கே என்ன கும்பலில், உலகத்தில் சொல்லுவாங்க கும்பலில், அதை நம்ம சொல்லக்கூடாது. கும்பலில் கோயிலான்னு சொல்லுவாங்க. ஏதோ கும்பலில் வந்தோமா, ஏதோ ஒரு எல்லாரும் கட்சிக்காரங்களும் பாரு வாழ்க, அவர் நாமும் புகழ்க, ஏன்னா கும்பலில் எல்லாம் ஆர்ப்பரிப்பாங்க. சிலர் காசு கொடுத்து கூட்டத்தை சேர்ப்பாங்க. அப்படிப்பட்ட தேவன் அல்ல நம்முடைய தேவன். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர், உன்னை மீட்டெடுத்தவர், மீட்டவர். எப்படி? மீட்பு. பாவத்திலிருந்து உன்னை மீட்டார், உலகத்திலிருந்து மீட்டார், வேதனையிலிருந்து மீட்டார், உன்னை கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டார். கண்ணீரும் கவலையும் மன அழுத்தத்தோடு இருந்த எப்படி வாழ முடியும், என் வாழ்க்கை எப்படி நான் ஜெயிப்பேன், உலகத்தில் எனக்கு விரோதங்கள் நிறைய இருக்க, சமுதாயத்தில் என்னை வாழ விடமாட்டாங்களே, அப்படி தவித்து கொண்டிருந்த இயேசு எப்படிப்பட்டவர்? உன்னை மீட்டெடுத்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாட்களிலே நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களால் நான் காண்பேன். என் இயேசு எப்படிப்பட்டவர்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். ஒரு பாட்டு நான் பாடுறேன். உயிரோடு இருப்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமுள்ளதான தேவன், அவர் கையால் ஆகாத தேவன் அல்ல.
உன் கஷ்டத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி மீட்டெடுத்து உன்னை நடத்துகிற தேவன், உன் குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன். அவர் மனுஷனை பார்க்கிற உன்னை என்னையும் பார்க்கிற நீயும் நானும் மனுஷன், நான் மாம்சமான மனுஷன். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மாம்சமான மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மாம்சமான மனுஷன் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உன் பட்சத்திலே இருக்கிறவர், உன் பக்கத்திலே இருக்கிறவர், உன் குடும்பத்தோடு இருக்கிறவர், உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர், உன் பிள்ளைகளோடு இருக்கிறவர். நீ எவ்வளவு குறையா இருந்தாலும் ஆண்டவரை சரியா ஆராதிக்காமல், ஆண்டவர்கிட்ட உண்மையா இல்லாமல், ஆண்டவருடைய அன்பிலே இல்லாமல் எவ்வளோ நம்ம ஆண்டவர்கிட்ட தூரம் போனாலும் ஆண்டவர் உன்னை கைவிடாத தேவன். அல்லேலூயா. உன்னை மன்னிக்கிற தேவன், உன்னை அரவணிக்கிற தேவன், உன்மேல் உண்மையான பாசம் காட்டுற தேவன், என் மகனே என்று உன்னை அழைக்கிற தேவன். ஒரு பாட்டு, பாவியை ஒருபோதும் தள்ளாத நேச வா என்று உன்னை அழைக்கின்றாரே. வா என்று அழைக்கிறார். மகனை உன்னுடைய நம்ம குறையெல்லாம் யார் குறைய பார்த்தாலும் இன்னைக்கு ஆண்டு என்னை பாதுகாப்பாரா? எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ வியாதி இருந்தாலும், எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் இன்னைக்கு பாரு நிற்கிறோங்க. நல்லா சும்மா வந்து ஆராதிக்கிறோம். நீங்களாம் வீட்டில் இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஆராதிக்கிறீங்க. எத்தனை மணிக்கு மாயிச்சோம்? தூக்கம் கிடையாது. ஜெபம் பண்ணிட்டு 2 மணிக்கு எழுந்துச்சு, அங்கேருந்து ட்ராவல் பண்ணி 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து இன்னைக்கு என் தூக்கம் கண்ணா தெரியுதா? அசைதி தெரியுதா? ஏன்னா என் தேவன் பெரியவர். ட்ராவல் பைக்கில் சென்னையிலேருந்து இந்த உத்திரமேருக்கு வந்த பஸ் போகிறவங்க இந்த உத்திரமேருக்கு பைக்கில் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெடி ஆகிட்டு வந்து ஆராதிக்கிறேன். ஏன்னா என் தேவன் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ளதான தேவன். அங்கே தூக்கமும் இருக்காது, மழக்கமும் இருக்காது, சோர்வும் இருக்காது, பலவீனமாக இருக்காது. உற்சாகப்படுத்துகிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன். சாதாரண தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் தகுதியில்லாத நம்ம தேவனை தகுதியில் நாம் ஆராதிக்க தகுதியற்றவர்கள். ஒரு பாட்டுக்காரன் பாடுகிறார், உயிர்ப்பிக்கும் வல்லமையே, என்னை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்க வல்லமையே. அப்போ உயிர்ப்பிக்கிற வல்லமை தேவன் எப்படிப்பட்டவர்? உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவன். நீ சோர்வா வந்திருக்கலாம், நீ பல கஷ்டத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம். என் தேவன் மனுஷனை காட்டி அதை விட்டுருங்க. அதை நீங்கள் தொந்தரவு பண்ண தெரியும். ஓ என்னது செல்லு ஊத்துதா? தேவனுக்கு மகிமை கட்டி போட்டுருங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. தேவன் மனுஷனை காட்டிலும் பெரியவர். பாயிண்ட் வாசிங்க சிஸ்டர். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். மனுஷனை காட்டிலும் தேவன் பெரியவரா இருக்கார். நீ சும்மா ஆராதிக்கல. உன்னை காட்டிலும் என்னை காட்டிலும் உலகத்தை படைத்தவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், இந்த உலகத்தை படைத்தவர். ஒரு பரிசுத்தவான் பைபிள் வாசிக்கும் போது, ஆதிகாமம் பைபிள் வாசிக்கும் போது அழுவார். இப்படியெல்லாம் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பை பார்த்து, அவருடைய படைப்பை பார்த்து, இவ்வளோ அழகாய் உலகத்தை படைத்திருக்கிறாரு, உன்னையும் என்னையும் படைத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய தேவன். அல்லேலூயா. ஒரு பெரிய தேவன். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க நம்ம ஏமாத்திரும். நம்ம தகுதியே கிடையாது. மணிக்கணக்காய் நாம் ஆண்டவரை ஆராதிக்கணும். நம்ம நேரம் ஃபிக்ஸ் பண்ணி ஆராதிக்கிறோம், நேரத்தை ஒதுக்கி ஆராதிக்கிறோம். இவ்வளோ நேரம் தான் ஜெபிக்கிறோம். நேரம் கணக்கா மணி அவரை தொழுதுகள்ல அண்ணால் தானே என்ன செய்தால் வெகு நேரமாக நேரமே பார்க்கல, வெகு நேரமாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தான். எவ்வளோ பெரிய பக்தி. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர், அவர் பெரியவர். மனுஷனை காட்டிலும் என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. அவர் எவ்வளவு பெரியவர். சீக்கிரம் வாசிங்க. அதுக்கப்புறம் சங்கீதம் 96:4 ஒருத்தர் 48:1 எடுத்து வாசிங்க. அடுத்தது சங்கீதம்
96:4. 48. 1. கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் யார்? இயேசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய தேவன். உலகத்திலே இருக்கிற காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் வானங்களுக்கும் நாமங்களுக்கும் அவர் மேலானவர். பெரிய தேவன். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் இருக்கா நமக்கு? மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். எங்க துதிக்கணுமா? இதுதான் பரிசுத்த பர்வதம். நீ தான் தேவனுடைய ஆலயம். நீ சோர்ந்து போகலாமா? உன் இருதயத்தில் ஆண்டு வாசம் பண்றாரு. இப்போ ஒரு தாய் தாப்பம் ஒரு பிள்ளைகளோட இருந்தா அவன் எப்படி இருப்பான்? எந்த கவலை இருக்குமா? வேதனை இருக்குமா? எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நல்லா போப்பா, என் கூட இருக்குங்க, எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்க என் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட தேவன் உனக்குள்ள வாசம் பண்ணுறாங்க. சமூகத்திலே துதிக்கப்படத்தக்கவர். அவரை துதிக்கணும். எதையோ பறி கொடுத்தது போல இழந்தது போல என்ன செய்யக்கூடாது. உட்காந்து பரிசுத்தமுள்ள தேவன், நான் தகுதியில் ஆண்டவரை, நீ பெரிய தேவன், என்னை ரட்சித்ததே பெரிய விஷயம், என்னை பாவத்திலிருந்து மீட்டிங்க, நான் ஏமாத்தீரோம். தாவீது சொல்றான், நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு தொல்லு பூச்சி, உண்மை ஆராதிக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு நம்ம வெக்கப்படுறோம். பைபிள் தூக்க வெக்கப்படுறோம். பைபிளை எடுத்துட்டு நடக்கிறதுக்கு வெக்கப்படுறோம். வீதிகள் என்ன செய்கிறோம்? ஆலயத்தில் பைபிள் கொண்டு வர மாட்டோம். நீ வீட்டிலேருந்து வரும்போது பைபிளை கையில் எடுத்துகிட்டு வரணும். துதிக்கப்படத்தக்கவர். நீ ஆண்டவர் குறித்து வெக்கப்படுத்தா உன்னை குறித்து என்ன செய்வார்? ஆண்டவர் வெக்கப்படுவார். பரலோகத்தில் ரிஜெக்ட் போக முடியாது. பரலோகத்துக்கென்று நம்ம அந்த அந்த கடைசி பாயிண்ட் வாசிங்க சிஸ்டர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் கடைசியா தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். யாரை கொண்டு துதிக்கப்படத்தக்கவர்னா யாரு? வேற அந்நிய மனுஷனா? நீயும் நானும் தான். தேவனுடைய பர்வதத்திலே, நீ தேவனுடைய பர்வதம், நீ தேவனுடைய ஆலயம், நகரம், வாசஸ்தலம், தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவர். நீ தேவனுடைய ஆலயம். நீ தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும். தாவீது தேவன் அவன் நடனமாடினான். வெக்கப்பட ராஜா அவன் வீதியில, தெரு வீதியில அவன் நடனமாடினான். ஒரு பாட்டு பாடுவாங்க, தாவீதை போல நடனம். தாவீது எப்படி நடனமாடினான்? ராஜா. ஏன்னா துதிக்கப்படத்தக்கவர், அவரை ஆராதிக்கத்தக்கவர். நீ ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும். நீ மகிழ்ந்து கை கூறணும். வாயை திறந்து சோத்திரமே பண்றது இல்லை, துதிக்கிறது இல்லை, பாடுறது இல்லை. அப்படியே எதையோ இழந்தது போல, செத்தவன் போல இருக்கிறோம். நீ தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், அந்த வசனம் எப்படி? நீ தேவனை அறிந்தும் தேவன் என்று அவர் மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். வீணா போயிடுவோம். தேவனை பெரியவர் என்று, அவர் சர்வவல்லமுள்ளதான தேவன் என்று, அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்த பின்பு தேவனை மகிமைப்படுத்தாமல், சோத்தறியாமல், துதியாமல், பாடாமல், ஆராதிக்காமல், பைபிள் வாசிக்காமல், குடும்ப ஜபம் இல்லாமல், வீட்டில் ஜபம் இல்லாமல் ஜெபிக்கிறோமா? வீட்டில் ஜபமே கிடையாது. ஏன் பிரச்சனை வருது? வீணா போயிடுவோம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் வீணா போயிடுச்சு, பிள்ளைங்க வீணா போயிடுறாங்க. இப்போ நேற்று ஒரு அம்மா யூடியூப்ல இந்த முஸ்கில் லீவில் போயிட்டு பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது வாலிப பையன், ஒரே பையன்,
போய் பீச்சில் குளிச்சு பீச்சு கடல் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஐயா விஜய் ஐயா, முதலமைச்சர் ஐயா, காப்பாற்றுன. எப்படி காப்பாத்து? என்னைக்கு காப்பாத்துது? அது போயிடுச்சு. அடங்குறது கிடையாது. பசங்களோட போய் சுற்றுறது. இதோ ஒரு உங்களுக்கு அனுப்பிச்சிடும் பார்த்தீங்களா? ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டு போயிட்டு கொலை செய்து பொதிச்சுட்டான், வயலில் பொதிச்சுட்டான். நட்பு தானே, போதும் தானே அனுப்புகிறோம். இப்போ தெரியுதா ஏன் அனுப்பாதீங்கன்னு சொல்கிறேன்னு? ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நண்பன் தானே அன்பு போச்சு. ஃப்ரெண்டு ஏதோ ஒரு வாக்குவாதம் சண்டை வந்து கொன்று பொதிச்சுட்டான். ஃப்ரெண்டுங்களோட பீச்சில் குளிக்க போய் கடலில் அடிச்சுட்டு போய் செத்து போனான். எத்தனையோ இந்த முஸ்கில் லீவில் எத்தனையோ வாலிபர் கண்ட்ரோல் பண்ண முடியல. பெட்ரோலுக்கு அடங்க மாட்டுது. சுற்றுது, தெருவா போய் சுற்றுது, போகுது வருது, ஃப்ரெண்டுங்களோட போகுது, அப்புறம் வீணாக போகுது. என்னன்னா சிந்தனையினாலே வீணரானார்கள். இன்னைக்கு குடும்பம் எத்தனையோ குடும்பம் இப்போ அந்த இழந்து புள்ள வரமா? எத்தனை வீடுகளை திருமணம் ஆகி 30 வருஷம் 40 வருஷம் பிள்ளைகள் இல்லாதவங்கள்ட்ட போய் கேளுங்க, பிள்ளைகளுடைய அருமை தெரியும். ஐயோ எனக்கு இந்த கோடி சொத்தே எனக்கு வேணாம், எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க. ஆனால் இருக்கிற பிள்ளைய பாதுகாத்து கொள்ள முடியல, அடங்க மாட்டுது, கீழ்ப்படிய மாட்டுது, எதிர்த்து நிற்குது. பிள்ளைகள் பெற்றோரை அடிக்குது, கெட்ட வார்த்தையில் பேசுது, எரிச்சல் அடையுது, திட்டுது. பின்னாடி எதிர்காலம் எப்படி இருக்கும்? வீணா போயிடும். அப்போ ஒரு தாயுடைய அருமை வெயில் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், நேலின் அருமை வெயிலுக்கு போனால் தான் தெரியும். பேரண்ட்ஸ் இருக்கிற போது தெரியாது, அப்பா அம்மா இல்லாத போது தான் பிள்ளைகளுக்கு தெரியும். அப்படி கிடையாது, இருக்கும் போதே தெரியணும். அப்போ தேவனை அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ரீதியில் பிள்ளைகளை வளர்க்கணும். நம்ம குடும்பம் தேவனை தேட வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர், துதிக்கப்படத்தக்கவர். எப்படிப்பட்டவர்? துதிக்கணும். குடும்பமா உட்கார வச்சு படிக்கணும், பைபிள் வாசிக்கணும், சோத்திரம் பண்ண வைக்கணும், துதிக்க வைக்கணும், பாட வைக்கணும், ஆராதிக்க வைக்கணும். ஆலயத்துக்கு வரலையா? நீங்க உதாரணமாக சொல்றேன், நான் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்றேன். அதை கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பதிவில் போடுது.